கன்வர்ஸ் தியரமான இன்ஜெக்ட் டிரான்ஸ்ஃபார்ம் அது இன்வெர்ஸ் இன்ஜெக்ட் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா என்ன சொல்றாங்க அப்படின்னா கன்வர்ஸ் தியரம் எல்லாத்துலயுமே இருக்குது. ஃபோரியர் சீரிஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இருக்குது, லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இருக்குது. அப்ப டிரான்ஸ்ஃபார்ம்னு பார்த்தோம்னா நம்ம கன்வர்ஸ் தியரம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் இல்லை. ரெண்டு ஓகே சார். ஃபார்முலா வந்துட்டு ஃபிக்ஸ்ட் தான் இல்லையா சார்? ஆமா ஃபார்முலா அதே ஐடியா தான் வரும். பெருசா டிஃபரன்ஸ் அதே இதுல வரும்ல சார் இது ஃபோரியர் சீரிஸ், ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் செட் டிரான்ஸ்ஃபார்ம். ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் எல்லாத்துக்கும் வரும். ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம், இஜெட் டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் இன்னொன்று லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம். இது மூணுக்குமே வரும். இப்போ டிரான்ஸ்ஃபார்ம் எல்லாமே ஓகே கன்வென்ஷன் வரும். கன்வல்யூஷன் தேவை. ஓகே. இது எப்படி டிஃபைன் அதாவது சார் Z டிரான்ஸ்ஃபார்ம் இருக்க எல்லாத்துலயுமே கன்வல்யூஷன் தியரமும் இருக்கும், ஷிஃப்டிங் தியரமும் இருக்கும் இல்லையா சார்? ஆமா ஆமா ஆமா. ஓகே சார். இது ரெண்டு ஃபங்க்ஷனா கொடுக்குறாங்க. u ஆஃப் z அண்ட் v ஆஃப் z. இந்த மாதிரி ரெண்டு ஃபங்க்ஷன் இருந்தா எப்படி வந்து கன்வர்ஸ் தியரத்தை ஸ்பிளிட் பண்றது அப்படின்னா அது ஜெனரல் ஃபார்முலா வந்து un ஸ்டார் vn எழுதணும். அது ஃபார்முலா என்னன்னு நமக்கு கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து என்ன பண்ண சொல்றாங்க, இந்த இதுக்கு கன்வர்ஷன் ஆபரேட்டர். இந்த கன்வர்ஷன் ஆபரேட்டரோட ஃபார்முலா என்னன்னா m varies from m varies from 0 to infinity. இங்க என்ன சொல்றாங்கன்னா um b. Sir, the convolution is only to convert and the inverse term simplify பண்றது. இன்வெர்ஸ்க்கு பண்ணலாம், இல்ல நார்மலாக்கும் பண்ணலாம். நம்ம இன்வெர்ஸ்க்கு தான் மேக்ஸிமம் யூஸ் பண்றோம். ஏன்னா ஃபார்முலா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கனால. ஓகே சார். மோஸ்டா இந்த क्वेश्चन கேக்குறது இன்வெர்ஸ்க்கு தான சார் கேட்பாங்க. ஆமாடா. யூசிங் கேட்பாங்க. இல்லைன்னா நீங்க டைரக்டா வந்து ஈஸியா இருக்கிற மெத்தட் ப்ராப்ளம் வந்து கன்வர்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணுங்க. ஓகே. சீதா நம்மளுடைய நார்மல் கன்வர்ஸ் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட்.